Start camera. Roll. Rolling. Action. My grandfather always used to say that once in a life we need a doctor, a lawyer, a policeman and a preacher. But 3 times a day we need a farmer. Yes, agriculture is the oldest occupation on the planet. The discovery of farming was the first step towards civilization and a stable economy. There are 3 sectors driving the world economy: services sector, manufacturing sector and agriculture sector. Worldwide, India is in the 8th position in services sector, 5th position in manufacturing sector, and in the agriculture sector, India stands in the 2nd position, contributing 18% to the GDP. India is referred as the agricultural powerhouse of the world, accounting for 7% of the world's agricultural production. It is among the biggest producers and consumers of food items. The food grain production in India has grown from 51 million metric tons in 1950 to 329 million metric tons in 2023. India is a world top producer of various cereals, spices, vegetables and many more. Approximately 60% of the Indian workers are employed in agricultural industry. As we discuss the virtues of farming, let's explore the perspectives of the present generation. நீங்க இங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் இங்க ஒரு மாஸ்டர் வேலை பார்க்குறேன். கொரோனா லாக்டவுன்ல இருந்து கடை வச்சிருக்கேன். நான் ஒரு 8 வருஷம் டூ வீலர் மெக்கானிக்காக இருக்கேன். நான் வந்து பிடி வாத்தியார்ப்பா. கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபேமிலியில யாராவது விவசாயம் பண்றாங்களா? விவசாயம் பண்ணுறாங்க தம்பி. அப்பா அம்மா வந்து சின்ன வயசுல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பண்ணல, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. என் அப்பாவும் ஒரு ஆள் எல்லாருமே விவசாயம் தான். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பண்றதில்ல யாருமே. நீங்க ஏன் விவசாயம் பண்ணாம இந்த வேலை பண்றீங்க? நமக்கு விவசாயில அவ்வளோ லாபம் இல்லை. விவசாயம் பண்ணலாம், அந்த வருமானத்தை பார்க்க முடியாது. அதனால நம்ம அங்கே விவசாயி செய்யாமல் நம்ம இங்கே வேலைக்கு வந்தோம். ஆள் கூப்பிட்டு வேலை செஞ்சாலும் நஷ்டம் தான் ஆகுது, வருமானம் இல்லை. சரியான முக்கியத்துவம் கொடுக்கல விவசாயத்துக்கு. அது வச்சு சென்னையில் வந்து இப்போ வந்து பெட்டி கடை வச்சு நடத்துகிறேன். இதுதான் ப்ரோ எப்பவுமே விவசாயத்தில் வந்து இருக்க மக்களும் சரி, ஆளக்கூடிய அரசாங்கம் சரி, சரியான மதிப்பு மரியாதை கொடுக்கல. ஃபியூச்சர்ல நீங்க விவசாயம் பண்ணுவீங்களா? விவசாயம் பண்றேன். பெருசாக ஒரு ஈடுபாடு கிடையாது நம்மளுக்கு. விவசாயம் எதுவும் லாய்க்கப்படாது. ஃபியூச்சரில் வந்து விவசாயம் பண்ணுற ஐடியா இல்லை. அப்படிலாம் இல்லை. விவசாயம் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை. எங்களோட போட்டு அந்த விவசாயம் என் பிள்ளைங்களாவது நல்ல நிலைமைக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். This is the current state of agriculture in India. Despite 60% of the Indian population being employed in agriculture, approximately we are losing 30,000 hectares of cultivatable land per year since 2000. The ICAR report states that approximately 85% of the soil we use for cultivation is polluted, causing significant damage to our most fertile lands due to the use of chemical fertilizers and pesticides. Furthermore, recent census data indicates that approximately the number of farmers has decreased by 23 million since 2001, meaning that 2035 farmers are leaving their profession every day in our country. நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் தான் வந்தேன். ஆனால் என்னோட அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் விவசாயம் பண்ணுறதுல வந்து அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தோற்று போன ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பசங்க வந்து எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு பயம் வருது இல்லைங்களா. சரியான டைம்ல மழை பெய்யாத ஒரு காரணம். சரியா தண்ணி கிடைக்கிறது இல்ல. தண்ணி பற்றாக்குறை. மழை வந்து அழிக்குது, ஏன் மழை வராமல் அழிக்குது. எந்த பயிர் பண்ணாலும் மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மருந்தாச்சும் அடிச்சாகும். உரம்லாம் ₹1 3 பல மடங்கு விலை ஏறி போச்சு. ஊருக்கு எல்லாமே கெமிக்கல், எதுவுமே ஆர்கானிக் கிடையாது. பூச்சி மருந்து எடுத்துக்கிட்டா உருப்பிட்ட ரேட்டு, உரத்தை எடுத்துக்கிட்டா உருப்பிட்ட ரேட்டு. தடைக்குள்ளின்னு ஒன்று கொடுக்குறாங்க, அதை அடிச்சா பில்லு சாகுது, பில்லோட செடி எல்லாமே சாகுது. மேன் பவர் கிடைக்கிறது இல்ல. கூலி ஆளுங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஊர்ல வேலை வாய்ப்பு லேபர்ஸ் யாரும் சரியா வேலைக்கு வரவில்லை. சரியான விலைக்கு நமக்கு கிடைக்காது. எங்களுடைய விவசாயினுடைய பொருளுக்கு தகுந்த ரேட்டு கிடைக்க மாட்டேங்குதுங்க. நம்ம எதிர்பார்த்த விலை விற்க முடியல. ஆனா அவங்க என்ன ரேட்டு சொல்றாங்களோ அதுதான் விற்க முடியுது. ஒரு மார்க்கெட்டுக்கு கத்திரிக்காயோ புடலங்காயோ எதுவும் எடுத்துகிட்டு போனாக்க இங்கே ஒருத்தர் வந்து 20 ரூபாய்க்கு கேட்குறான், அந்தாண்ட போனால் 30 ரூபாய்க்கு கேட்குறான். அவங்க தான் பொருளுடைய விலையை நிர்ணயம் பண்ணுறாங்களே, நம்ம 35 ரூபாய் என் பொருள் கூடாது அப்படிதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு விவசாயிகள் போய் மார்க்கெட்டை நிற்க முடியறதில்ல. நம்ம ஒரு பொருளை வந்து விலை நிர்ணயம் பண்ண முடியும். இடைத்தரகர்கள் தான் இதில் சம்பாதிக்கிறாங்க ஒழிய விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த பயனும் இல்லை.
யாரும் விவசாயத்தை வந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. விளைய வைக்கிற பொருளை வந்து அவங்களால ஸ்டோர் பண்ண முடியும். காய்கறின்னா உடனே சேல் பண்ணி தான் வீட்டில் கொண்டாந்து வச்சிருக்க முடியாது. காலையில எழுந்திரிச்சா வயல் வேலையை பார்ப்பாங்க, உழைப்பாங்க. நோய் நொடிகள்லாம் அப்போ அதிகமாக இல்லை. தலைமுறையா நம்ம கடன் வாங்கி கடனை கண்டியவே நாள் சரியா போயிருது. 10,000 செலவு பண்ணணும்னா 7,000 தான் கிடைக்குது. 3,000 நஷ்டம் தான். ரெகுலர் இன்கம் இல்லாதனால ஒரு லோன் போய் கேட்டா கூட யாரும் தர மாட்டாங்க. அரிசிங்கிறது வந்து சூப்பர் மார்க்கெட்ல வருது அப்படின்னு நினைச்சுக்காங்க. அது ஏன்னா விவசாயத்தை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ படிக்கிற பசங்க கிட்ட நீ என்னவா ஆக போறன்னு கேட்கும் போது யாராவது ஒருத்தராவது நான் விவசாயம் ஆகிறேன்னு சொல்றாங்களா? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து டவுன் பக்கம் போய் தான் பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒழிய விவசாயம் பண்ணி அதில் வந்து வருமானம் சம்பாரிச்சு அதில் பிழைக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. எங்க அப்பா ஒரு விவசாயின்னு ஏன் அந்த குழந்தையால பெருமையா சொல்ல முடியல? ஏன் விவசாயம் மட்டமாக்குறீங்க? நாங்கள் பொழுதும் விவசாயம் பார்த்து கஷ்டப்பட்டு கூலி ஆளுக்கு காசை கொடுத்து எங்களுக்கு வந்து அதில் வந்து லாபமே கிடைக்கிறது இல்லை. இப்படியே போச்சுனாக்கா பிற்காலத்தில் வந்து சாப்பாட்டுக்கே வழிவகை இல்லாததான் இருக்குமா ஒழிய ஒரு ஒன்றும் பண்ணணும். Today, our farmers are in such a terrible condition that in 2021 alone, 10,881 farmers committed suicide. That's 29 farmers every single day in a year. Not seeing any options outside of agriculture for themselves, farmers now facing extreme financial distress. Farmer suicides continue to remain a major issue. The reasons for these pathetic conditions are unpredictable climate change, which often leads to crop failure and loss of livelihood. According to statistics, the price of 1 quintal turmeric was worth 1 sovereign gold in 2010, which was 15,000 rupees. However, the price of 1 sovereign gold has significantly climbed to 45,000 rupees, while the price of 1 quintal turmeric has dropped to 9,000 rupees. Lack of access to credit and loans for farming activities, high production costs and lower returns on agricultural products, volatile market often prevents most farmers from reaching financial stability. Decreasing size of land holding due to urbanization, farmers often struggle with limited access to modern machinery and technology, hindering their productivity. Our groundwater levels have seen dangerous levels and water scarcity for the crops. Lack of storage facilities after harvesting results in significant losses for farmers. Unable to market their products efficiently, leading to lower prices and income. Dependency on a middleman who often engages in unfair trade practices and exploit farmers. Sadly, food surplus India might become food deficient in the future. A shrinking agricultural sector can impact us in many ways like domino effect. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டா பிரைமரி ஆக்குபேஷனே அக்ரிகல்ச்சர் தான். நம்ம ஊரில் விளைவிச்ச நம்ம ஊர்ல இருந்து டெவலப் ஆகிற அந்த எக்கானமி இருக்கு இல்லையா அக்ரிகல்ச்சர், அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 60% ஆஃப் எக்கனாமி வந்து நம்ம அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் வந்தது. ஆனால் இப்போதைக்கு 17.5 18 தான் அக்ரிகல்ச்சரோட எக்கனாமி ரேட்டே. Reduced GDP. A decline in the sector would lead to job losses, reduced income, and a slowdown in the overall economy. விட்டு நம்ம தள்ளி போயிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் போகிறது இல்லாமல் நம்ம கூட சேர்த்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நகர்த்தி கூட்டு போயிட்டே இருக்கும். எல்லாமே வெளியில போயிட்டா விவசாயம் எங்க மாதிரி வயசானவங்க மட்டும்தான் இந்த விவசாயத்தை பண்ண முடியும். எல்லாம் விவசாயத்தை விட்டு நிறைய பேர் விலகி போயிட்டே இருக்காங்க, அழிஞ்சுக்கிட்டே போயிடுற மாதிரி தெரியுது. Due to the limited scope of farming, many farmers are migrating to cities in search of livelihood, putting a pressure on urban infrastructure and resources. ஆனால் இன்னும் ஒரு 30 வருஷம் போச்சு அப்படின்னா 30 வருஷங்கிறது 20 வருஷமா போச்சுன்னா உணவு உற்பத்தி ரொம்ப டிமாண்ட் ஆயிடும். விவசாயிலாம் இதே மாதிரி விலக போனா நாட்டுக்கு வந்து சாப்பாடு உணவு ரொம்ப தட்டுப்பாடு ஆயிரும். இது உணவு பொருட்கள் நிறைய தட்டுப்பாடு ஆயிடும், மக்களுக்கு வந்து உணவு பொருள் கொடுக்க முடியாது. பட் இப்படியே போச்சுன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மா ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கான நல்ல சாப்பாடு கண்டிப்பா கிடைக்காது. உணவு தட்டுப்பாடு மிக பெரிய காரணம் எடுத்து ஆடும். Food price inflation. If agricultural production falls, food prices are likely to rise, putting a strain on household budgets, which leads to food insecurity for vulnerable population. எல்லாமே வெளியில இருந்து தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க ஃபுல்லா நம்ம லேண்ட் இருக்கும், அது தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே நம்ம இருக்கும், பட் எல்லாமே வேஸ்டா தான் இருக்கும். நம்ம மேலை நாட்டில் கையேசுற மாதிரி இருக்கும்.
அந்நிய நாட்டில் வந்து பெரிய சூழ்நிலை அயல் நாட்டுல இருந்து தான் பொருள் வாங்கணும். பெட்ரோல் டீசல் வெளியில இருந்து வாங்குற மாதிரி தான் உணவுக்கும் நம்ம வந்து வெளிநாட்டை வந்து கையேந்தி நிற்கிற நிலைமைகள் ஏற்படும். India will no longer be a major exporter of agricultural products. Rather, India will look after other countries for the same products to meet its needs. நாளடைவில் விவசாயம் வந்து நலிவடைஞ்சு விவசாயிகள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற சூழல் வந்துடும். Farmers constitute a large portion of poor population in India. Their struggles would worsen poverty levels, which leads to social inequalities. To fix these problems, we need to promote water conservation, improve soil health by following sustainable farming practices, adoption of climate-smart agricultural practices. Government should simplify the loan process, set a minimal market price for all the crops, provide crop insurance schemes, and invest more on agricultural research and development. More seed banks should be constructed. The farmers should directly be connected to the consumers without any middleman. Improving storage and logistic facilities is crucial. Investing on farmers' education and training is important to equip them with modern farming techniques and financial literacy. Improve access to healthcare, education and social security in rural areas to enhance the quality life for farmers and their families. பெரிய பெரிய கொள்முதல் மார்க்கெட் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட விலை நிர்ணயம் பண்ணாதான் உழைக்க போகும், விவசாயிகளுக்கு வந்து லாபம் வரும். வேறு பிரைமரி ஆப்ரேஷன் வேறு வச்சுருந்தாலும் செகண்டரி ஆப்ரேஷனாக நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். சிம்பிளான டெக்னாலஜிஸ் நமக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி எஃபெக்டிவாகவும் இருக்கணும் நமக்கு. அப்படின்னா அதுக்கான என்ன நம்ம மண்ணுக்கு என்ன சூட்டபுளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம பண்ணோன்னா நம்ம சஸ்டைனபிளாக பண்ண முடியும். பெரிய மின்சாரம் கொடுத்த மாதிரி ஃப்ரீ உரம், ஃப்ரீ மருந்து, இது வந்து அவங்களுக்கு வந்து மானிய ஊக்கத்தொகை கொடுக்கணும். அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும். இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேட்டில் இருக்க சாப்பாடு தான் தெரியும், அதோட டேஸ்ட் தான் தெரியும், அது மூலமாக அதுதான் சாப்பிடணும். பட் அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணி வரதுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயின். நம்ம ஏன் மாடி தோட்டம் அமைக்க கூடாது? நம்மள்ட்ட வந்து சும்மா தானே கிடக்கு மாடி. நம்ம வந்து துணி காய போட போகிறோம், மற்றபடி வேறு என்ன பண்ண போகிறோம்? சும்மா தான் இருக்கும் போது அதை நம்ம ப்ராப்பராக செட் பண்ணி மாடி தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது தான் இது நம்ம அமைச்சோம். இது எல்லாராலையும் பண்ண முடியும். டிமாண்டை புரிஞ்சுட்டு என்ன தேவை இருக்கோ அதை பயிர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வியாபார வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். யங்ஸ்டர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணி விவசாயத்துக்குள்ள இது பண்ணணும். யங்ஸ்டர்ஸ் அவங்களா வந்து முன்னெடுத்து விவசாயத்தை காப்பாற்றினா மட்டும்தான் நம்ம ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். So, the government, farmers, researchers, private sectors, and importantly, we should collaborate and implement these solutions. Therefore, concluding simply that agriculture is important would be an understatement. It's more than just food. It shapes our lives, our world, and our future. From plates to planets, agriculture's ripple effect touches everything. No agriculture, no life. It's that simple, that important. பசுவில் போக்கும் பயிரை பக்குவமாய் அறுவடை செய்து அன்னை நாட்டுக்கும் அந்நிய நாட்டுக்கும் பகிர்ந்தளிக்கும் விவசாய இந்நாட்டின் உயிர் நாடி. விவசாயிகள் விதைகளை மண்ணுக்குள் விதைக்கட்டும். விவசாயம் அழியாது என்ற நம்பிக்கையை நாம் விவசாயிகளின் மனதிற்குள் விதைப்போம். நன்றி, வணக்கம். Take okay, cut.